புனேவின் கல்யாணி நகர் பகுதியில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த அஸ்வினி கோஸ்தா, அனிஸ்துதியா ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இரவு பார்ட்டி முடிந்து போதையில் அந்த காரை ஓட்டி வந்த 17 வயது சிறுவனை அங்கிருந்த பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவலர்கள் வசம் ஒப்படைத்தனர். விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் புனேவை சேர்ந்த பிரபல கட்டுமான தொழிலதிபரின் மகன் என தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் ஆர்டிஓவில் பதிவு கூட செய்யாமல் இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக சில வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கார் அதிவேகமாக சென்று பைக் மீது மோதும் ஒரு சிசிடிவி காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. அதே போல விபத்தை ஏற்படுத்திய அந்த 17 வயது சிறுவனை அங்கிருந்தவர்கள் சரமாரியாக தாக்கும் வீடியோவும் இணையத்தில் வெளியாகியுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவனுக்கு அன்றைய தினமே நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனை சிறார்களுக்கான நீதிமன்றம் வழங்கியது. விபத்து நடந்த 15 மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டது குறித்து பெரும் விவாதம் எழுந்த நிலையில் சிறுவனின் தந்தையை மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் வைத்து புனே போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக IPC 304 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த சிறுவனின் வயது 17 ஆண்டுகள் 8 மாதங்கள் ஆன நிலையில் மைனராக கருதக்கூடாது என்றும் வளர்ந்த நபராகவே கருதி விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து நெட்டிசன்கள் பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக இந்த சம்பவம் விபத்து அல்ல, கொலை என்று கூறி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அதாவது இந்த விபத்திற்கு காவல்துறை, அரசு நிர்வாகம், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், வணிக வரித்துறையும் குறிப்பாக அந்த காரை ஆர்டிஓவில் பதிவு செய்யாமல் விற்பனை செய்த கார் ஷோரூமின் உரிமையாளர் அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஒருவேளை அரசு அனுமதிக்கப்பட்ட நேரத்துடன் அந்த சிறுவன் மது அருந்திய பப் மூடப்பட்டிருந்தாலோ அல்லது 18 வயது ஆகாத நபருக்கு மதுவை வழங்க முடியாது என்று சம்பந்தப்பட்ட பப் நிர்வாகம் கூறியிருந்தாலோ அல்லது காரை முறைப்படி பதிவு செய்யாமல் வழங்க முடியாது என்று கார் ஷோரூம் தெரிவித்திருந்தாலோ அல்லது மைனரான தனது மகனுக்கு காரை ஓட்டுவதற்கு வழங்க முடியாது என்று அவரது பெற்றோர்கள் கூறியிருந்தாலோ அல்லது நம்பர் பிளேட் கூட இல்லாமல் சாலையில் ஓடிய காரின் மீது போக்குவரத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாலோ அந்த இரு உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்று கூறுகின்றனர். ஹெல்மெட் போடாததற்கும் லைசன்ஸ் எடுத்து வராததற்கும் சுற்றி வளைத்தும் ஓட விரட்டியும் பிடித்து அபராதம் விதிக்கும் போலீசார் நம்பர் பிளேட் கூட இல்லாமல் சாலையில் தாறுமாறாக ஓடி விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்விகளை எழுப்புகின்றனர். மாறாக இந்த விபத்துக்காக விடுமுறை நாளிலும் தீர்ப்பினை வழங்கிய நீதிமன்றம் குற்றவாளியை தண்டனையில் இருந்து தப்பிக்க வைப்பது போல ஜாமீன் வழங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சாலை விபத்தால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் தீர்வுகளை பற்றி 300 வார்த்தைகள் கட்டுரை எழுத சொல்லியும் மீண்டும் இது போன்ற குற்றங்கள் நடக்காது என்று பெற்றோர்களை உறுதியளிக்க சொல்லியும் நீதிமன்றம் உறுதிமொழி வழங்கியிருப்பது என்ன மாதிரியான செயல் என தெரியவில்லை என்று முணுமுணுக்கின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனுக்கு போக்குவரத்து விதிகளை பற்றி அறிந்து 15 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையுமே ஏற்படுத்தியுள்ளதாக நெட்டிசன்கள் கூறுகின்றனர். ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணித்தாலே 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்த காலத்தில் 2 உயிர்களை காரேற்றி கொலை செய்த நபருக்கு 15 மணி நேரத்தில் ஜாமீன் கிடைக்க பெற்றிருப்பது வேதனையை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் விபத்தை ஏற்படுத்திய நபர் தொழிலதிபரின் மகன் என்பதால் அவரை காப்பாற்ற MLA சுனில் டிங்ரே முயற்சிப்பதாக வெளியாகும் தகவல் அவமானத்தின் உச்சம் என்று வேதனை தெரிவிக்கும் நெட்டிசன்கள் அந்த சிறுவன் காரை ஓட்டவில்லை என்று MLA கூறிய நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சாட்சியால் அவரது இந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததாகவும் இவரை போன்றவர்களை கட்சியில் வைக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறந்தவர்கள் யார் என்று கூட தங்களுக்கு தெரியாத நிலையில் நாளை எனக்கோ உனக்கோ கூட இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம் என்று எச்சரிக்கின்றனர். எனவே இந்த விவகாரத்தில் இறந்தவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க அனைவரும் துணிந்து நிற்போம் என்று சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் தங்களின் கரங்களை கோர்த்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.